வணக்கம். விதை கருப்படிதான் செயலாகிறது. விதை கருவுடைய நிலைதான் செயல் வடிவமாகிறது. ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தில் நம்ம சாகுபடி பண்ணுறோம், விதைக்கிறோம். விதை என்னென்னா, ஒரு மாமரம் வைக்கிறோம், ஒரு பலாப்பழம் வைக்கிறோம், ஒரு சப்போட்டா வைக்கிறோம். இப்படி பல நிலையில் விதைக்கரு அந்த அந்த இடத்துல போடுறோம். அந்த மண் ஒன்று தான், தண்ணியும் ஒன்று தான், சூரிய ஒளியினுடைய நிலையும் எல்லாம் அந்த நிலத்தில் படிக்கிறது, அதுவும் பொதுவானது. அப்படி இருக்கும்போது அந்த விதைக்கருடைய நிலையில் அந்த மரமாகிறது. அந்த மரம் கொய்யாவாக ஆகிறது, சப்போட்டாவாக ஆகிறது, மாம்பழமாக ஆகிறது. ஒரே நிலத்தில் அத்தனை கனிகளையும் கொடுக்குது. ஆனால் அந்த ஒரே நிலத்தில் அனைத்து கனிகளும் குடிக்கிறது. ஆனால் நிலம் ஒன்று தான். அதுக்கு காரணம், அந்த கரு எதுவாக இருக்கிறதோ அந்த கருவின் நிலைப்படி தான் வெளியாகிறது. கரு என்றால் ஆன்மாவும் சொல்லலாம், ஆன்மாவும் கரு தான். அந்த கருவின் நிலைப்படி தான் நம்மளுடைய அந்த நிலைக்கு வெளியாகிறது. அதனால் கரு முக்கியம், நிலம் முக்கிய. நிலம் ரைட்டு, நீர் ரைட்டு, எல்லாம் அந்த மண் ஒரே மண்ணாக இருந்தாலுமே என்ன விதைக்கிறோமோ அது பலனுக்கு வைக்கிறது. அதனால் அந்த கருதான் ஒரே அந்த நிலத்தில் அனைத்து சுவையும் விளைகிறது. புளிப்பும் விளைகிறது, இனிப்பும் விளைகிறது. எல்லா சுவையான கனிகளும் அந்த மண்ணில் விளைகிறது. ஆனால் மண்ணில் விளைகிறது எல்லாம் விளைந்தாலும் அந்த கருவினுடைய நிலை இல்லாமல் அந்த மண்ணின் தன்மையிலே வருவதில்லை. மண்ணின் தன்மை பொதுவானது, விளைச்சலை உண்டாக்கும். எல்லா விளைச்சலுக்கும் அது பொதுவான நிலை. ஆனால் அந்த ருசிக்கோ டேஸ்ட்டுக்கு அது காரணம் அல்ல, அது கருதான் காரணம். அது போல தான் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர்களுமே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த கருவினுடைய தொடர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நல்லவராக இருக்கார், ஒருவர் ஒரு மாதிரியாக இருக்கிறார், ஒருவர் தீயவராக இருக்கலாம், ஒருவர் நல்ல பக்குவப்பட்டவராக இருக்கலாம். அப்படி ஒருவர் விசுவாசம் உள்ளவராக இருப்பான். இப்படி தான் அந்த அந்த நிலைக்கு தக்கனதான், அந்த கருத்து தக்கனதான்